வெல்கம் டு கல்பனாவின் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவே சுவையான ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் சேர்த்து சவக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக மீதம் இருக்க நெய்யில் ஒரு கப்பு ரவை போட்டுக்கலாம். மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் ரவை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த ரவையை ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஒரு திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ திரும்ப ஸ்டவ்வில் அதே பேன் வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து 1/2 கப்பு துருவின தேங்காயை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் லேசாக வதங்கினதும் அது கூட நம்ம பொடிச்சு வச்சுருக்க ரவையும் சேர்த்து 2 நிமிஷம் கலந்துட்டுக்கோங்க. ரவை லேசாக சூடானதும் இது கூட நான் 1/2 கப்பு சர்க்கரை பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து 1 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள், அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த கலவை இப்போ கை பொறுக்கிற அளவு சூடு ஆறுனதும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து உருண்டை பிடிச்சிருங்க. இந்த மாதிரி இப்போ எல்லா ரவையும் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக நம்ம ரவா லட்டு தயாராகியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.